ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் விருச்சக ராசியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, அவங்களோட அம்மா அப்பா எப்படி இருப்பாங்க, அவங்க குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன தொழில் பண்ணலாம், அவங்க எதிரிகள் எப்படி இருப்பாங்க, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அது உங்களுக்கு பொருந்தும் பட்சத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். விருச்சக ராசி ரொம்ப முக்கியமான ராசி அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசி செவ்வாயோட ஆதிபத்தியம் கொண்ட ராசி. இதோட அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய். அப்போது இவங்க வணங்குறது முருகனை வணங்கணும். செவ்வாயோட அம்சமான முருகனை வணங்கும் போது இவங்க வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது போக வேண்டியது திருச்செந்தூர், பழனி, ஆறுபடை வீடுகளுக்கு போனாங்கன்னா ஒரு சிறப்பான வாழ்வு கிடைக்கும். நீங்கள் முழுக்க முருகனை வணங்குனீங்கன்னாலே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப கோபம் அதிகமான கோபம் இருக்கும், முன்கோபம். ஏன்னா இவங்ககிட்ட ஒருத்தவங்க ஒன்று சொல்ல வந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி இவங்க வேறு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. டக்குன்னு தெரிஞ்சு பேசுவாங்க. அம்மா அப்பா அண்ணன் தம்பி யாருமே விதிவிலக்கு கிடையாது. நண்பர்கள் கூட சில நேரம் கோவப்படுவாங்க. அதனால் இவங்க கோவப்படாத ஆட்களே கிடையாது. கோவப்பட்டுட்டு சண்டை போட்டு இவங்களும் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து அவங்களே உணர்வாங்க, நம்ம பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே போய் மன்னிப்பு கேட்பாங்க. மனசில் எதையும் வைக்காதவங்க, குழந்தை மனசுக்காரங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மனசில் எதையுமே வைக்க மாட்டாங்க. டக்குன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. ஒரு வேகம் இருக்கும். படிப்புலையும் சரி விளையாட்டுலையும் சரி ரொம்ப வேகமாக இருக்கும். ஓட்ட போட்டிலாம் வச்சாங்க அப்படின்னா அதிகமாக ஜெயிக்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரங்க அதிகமான பேர் இருப்பாங்க. அதே போல் போட்டித் தேர்வுகள்லேயும் இவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பிளான் பண்ணி அடிப்பாங்க. ரொம்ப பிளானிங்காக விளையாடுவாங்க. விளையாட்டு போட்டிலாம் விளையாண்டாங்கன்னா கண்டிப்பாக ப்ரைஸ் அதிகமாக வாங்குறது இந்த விருச்சிக ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு செவ்வாயோட காரகத்துவம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சீருடை பணி, ஒரு போலீஸ், இராணுவம், அப்படி ஒரு கம்பீரமாக இருக்க பணி, ஒரு ப்ரைவேட்டில் வேலை பார்த்தா கூட அடுத்தவங்களை ஆர்டர் போட்டு கம்பீரமாக சுற்றுற பணி இவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். யாருக்கும் எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையும் பயப்பட மாட்டாங்க. நடக்கிறதே நெஞ்ச நிறுத்தி தான் நடப்பாங்க. ஒரு பெண் இந்த விருச்சிக ராசியில் பிறந்திருந்தா கூட அவங்களுக்கு கூட அந்த ஒரு வேகம் அதிகமாக இருக்கும். ஒரு பேச்சில் ஒரு வேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப அந்த பேச்சில் தீயோடு சேர்ந்து பேசுகிற மாதிரி இருக்கலாம். நறுக்குன்னு பேசுவாங்க. அப்படி பேச்சிலே அந்த ஒரு வீரம், வேகம் எல்லாமே அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு தன்னம்பிக்கை அதிகமானவர்கள் 100 பேர் இவங்களை ஏற்றுனாலும் ஒத்த நிற்பாங்க. அந்தளவுக்கு மனதைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு 2வது வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். அப்போது இந்த குரு பகவான் இவங்க ஜாதகத்தில் சிறப்பான இடத்துல இருக்கும்போது பண வரவுகளுக்கு எந்த தடையும் இருக்காது. இவங்க வாழ்க்கை துணை திருமணம் எப்படி இருக்கும்? இவங்களோட வாழ்க்கை துணை ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசிக்காரரோட கணவர் அல்லது மனைவி அதிகமான கடவுள் நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நல்ல சாமி கும்பிடுவார், நல்ல விரதம் இருப்பார், அவங்க குலதெய்வத்தை கும்பிடுவார். அப்படி ஒரு கடவுள் சம்பந்தமாக இருக்கிறவர் ஒரு வாழ்க்கை துணையாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதே போல் இவங்க என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்குவாங்க. அவங்க மற்றவங்ககிட்ட எப்படி இருந்தாலும் சரி, இவங்ககிட்ட விருச்சிக ராசிக்காரங்கிட்ட சரின்னு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் இவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து 3வது அதிபதி யார் வரான்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வராரு. 3 அப்படிங்கிறது தைரியஸ்தானம். அப்போ சனி பகவான் வரும்போது இவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கோவப்படுவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. எந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது நியாயமான கிரகம், அப்போ நேர்மையை குறிக்கக்கூடிய கிரகம். அந்த சனி பகவான் வர்றதுனால இவங்க ஒரு நேர்மையாக இருப்பாங்க. இவங்க கோவப்பட்டாங்கன்னா இவங்க கண்ணு முன்னாடி நடக்கிற தப்பை தட்டி கேட்குறதுக்கு கோவப்படுவாங்க. அது நேர்மையான கோபம் அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம். அடுத்து 4வது வீட்டு அதிபதி யார் வரான்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அப்போ 4வது வீடு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு, அம்மா குறிக்கக்கூடியது இந்த 4ஆம் வீடு, வாகனத்தை குறிக்கக்கூடிய 4ஆம் வீடு. சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஒரு நல்ல இடத்துல வலுவாக இருக்கும்போது உங்களுக்கு சொந்த வீடு நிச்சயம் உண்டு. சரியா? அடுத்து 5ஆம் அதிபதி யார் வர்றாருன்னா குரு பகவான் வர்றாரு. அப்போது உங்களோட குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். எப்படி உங்களோட வாழ்க்கை துணை சாமி அதிகமாக கும்பிடுவாங்கன்னு சொன்னோமோ அதே போல் உங்கள் குழந்தைகளும் நல்லா சாமி கும்பிட்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பூஜை புனஸ்காரங்களாக இருப்பாங்க. குழந்தைங்க கோயிலுக்கு போவாங்க. கரெக்டாக செவ்வாய் வெள்ளினா கோயிலுக்கு போவாங்க. உங்களுக்கு அந்த விருப்பம் அதிகமாக இருக்கும் இளம் வயதிலிருந்து. அதாவது கடவுள்னா என்னென்னு அவங்க உணர்கிற முன்னாலே அவங்களுக்கு அதை நோக்கிய விருப்பம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 6வது யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் வராரு. செவ்வாய் அவர்
இந்த ஜாதகத்தை நல்லா கவனிக்கணும். லக்னத்துக்கு அதாவது உங்களோட ராசிக்கு அதிபதியும் செவ்வாய் தான், 6ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் தான். அப்போது 6ஆம் வீடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கடன், நோய், எதிரி இதை குறிக்கக்கூடிய ஸ்தானம். தாய்மாமனை குறிக்கக்கூடிய ஸ்தானம் கூட அந்த 6வது வீடு தான். அதே போல் நீங்கள் வந்து தொழில் பார்ப்பீங்களா, வேலைக்கு போவீங்களா, அதை சொல்கிற வீடு கூட அந்த 6ஆம் ஸ்தானம் தான். உங்களுக்கு 10வது வீடு வலுவாக இருந்ததுன்னா, அதாவது 10வது வீடு வலுவாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போக மாட்டீங்க, தொழில் பண்ணுவீங்க. இதே 6ஆம் வீடு 10ஆம் வீட்டை விட வலுவாக இருக்கும்போது நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு வரும். அடுத்து 7ஆம் அதிபதி யார் வரும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வராரு. அப்போது இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை எப்படி இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப முக லட்சணமாக இருப்பாங்க. பார்த்தோன்னா அவங்ககிட்ட எல்லாருக்கும் பிடிக்கும் இவங்க வாழ்க்கை துணை. அதாவது விருச்சிக ராசிக்காரர் திருமணம் பண்ண போகிறவங்கள பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கும். அவங்க பேசுகிறதும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், எல்லார்ட்டையும் நல்லா பேசுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம், நல்லா பேசுவாங்க. அடுத்து 8ஆம் அதிபதி யார் வரா, புதன் வராரு. அப்போது உங்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை குடிக்கக்கூடியவர், திடீர் அதிர்ஷ்டம். ஒருத்தர் சும்மா இருப்பார், திடீர்னு பார்த்தா பெரிய கோடீஸ்வரர் இருப்பார். அதுக்கு காரணம் அந்த அதிர்ஷ்டத்தை குடிக்கக்கூடியவர். அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு புதன். அப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கல்வி வழியாக வரும். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரும். நீங்கள் கற்றுக்கிற வழியாக வரும். நீங்கள் ஒரு தொழிலில் போய் இருக்கீங்க, ஒருத்தவங்க கீழே இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அதை கற்றுக்கிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் அதன் மூலம் கிடைக்கும். அடுத்து 9ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா சந்திரன் வராரு. அப்போது உங்களோட அம்மாவை குறிக்கக்கூடியது 4ஆம் வீடு. அப்போ அதே போல் அப்பாவை குறிக்கக்கூடியது 9ஆம் வீடு. அப்போ அப்பா எப்படி இருப்பார், 15 நாள் சந்தோஷமாக இருப்பார், 15 நாள் காரணம் இல்லாமல் கவலையாக இருப்பார். எப்படி வளர்பிறை சந்திரன் நாட்களில் அப்பா வந்து நல்லா சந்தோஷமாக இருப்பார், தேய்பிறை சந்திரன் நாட்களில் அப்பா வந்து காரணம் இல்லாமல் கவலையாக இருப்பார். அடுத்து 10ஆவது வீடு சிம்மம் வருது, இதோட அதிபதி சூரியன். அப்போ உங்களுக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 90% பேருக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்கும். அதற்கு நீங்கள் முயற்சி கண்டிப்பாக எடுக்கணும். எனக்கு அரசு வேலை கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அரசியல் ஈடுபாடு இருக்கும், அரசியலில் ஒரு பதவி கிடைக்கும். அதாவது விருச்சகம் அப்படிங்கிறது செவ்வாய், அவர் வந்து யூனிஃபார்ம் போட்டு நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு தளபதியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அவங்க தளபதியை வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பை கொடுக்கும். இதில் நீங்கள் வந்து 10ஆம் அதிபதியாக சிம்மம் வர்றதுனால அரசு சார்ந்த துறைகளில் ஒரு பெரிய அடுத்தவங்க ஆர்டர் போடுறது, ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறது, அந்த மாதிரி வேலைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக. அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு முயற்சி பண்ணால் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து 11 கூடவனை யார் வர்றான்னு பார்த்தீங்கன்னா புதன் வராரு. அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து செல்வம் உங்களுக்கு சேரும். அதாவது லாபம் அதிகமாக உங்களுக்கு கிடைக்குன்னா அதிகமாக படிக்கணும். ஒரு வேலையில் போய் சேர்ந்துட்டிங்கன்னா இன்னும் கற்றுக்கணும். எந்த அளவுக்கு கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வம் அதிகமாக இருக்கும். அடுத்து 12ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு சுக்கிரன் எந்த வீட்டுக்கு அதிபதி, 7ஆம் வீட்டுக்கு. அப்போ திருமணத்திற்கு பின் மனைவி வழியில் உங்களுக்கு நிச்சயமாக செலவுகள் உண்டு. திருமணம் ஆனதுக்கப்புறம் உங்களோட மாப்பிள்ளைக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுறது, அப்படின்னா உங்கள் குழந்தையாக்கு பண்ணுறது, இல்லை உங்கள் மாமனாருக்கு செலவு பண்ணுறது அப்படின்னு நிச்சயமாக உங்களுக்கு மனைவி சார்ந்த செலவுகள் நிச்சயமாக உண்டு. இந்த விருச்சிக ராசி ரொம்ப முக்கியமான ராசி. மனசுக்குள்ளே 1000 விஷயங்கள் இருக்கும், ஆனால் யார்கிட்டையும் சொல்லவே மாட்டாங்க. இதோட சின்னம் பார்த்தீங்கன்னா தேல். அப்போது இவங்க கொட்டுறது தேல் மாதிரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கவங்க அவங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் கணவனையும் சரி இல்லை மனைவியும் சரி இவங்க வந்து அப்படி வார்த்தைகளால் வறுத்தெடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க. பொதுவாக இவங்க எந்த ஒரு வேலையும் சரி எடுத்தவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க, ரொம்ப யோசித்து கரெக்டாக எடுத்து செய்வாங்க. அதே போல் இது வந்து செவ்வாவோட வீடு. அப்போ எதற்கும் போராடும் வீடு, கடைசி நொடியில் கூட போராடும், விட்டு கொடுக்காது அப்படின்னு கூட சொல்லாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு கௌரவம் உண்டுங்க, அந்த கௌரவத்தை விட்டு கீழே வரவே மாட்டாங்க. அதேமாதிரி அமைதியான ராசி, கொஞ்சம் அமைதியாகவே இருப்பாங்க. அவங்க வந்து புரியாத புதிர் அப்படின்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் அறிவான ராசி, நிறைய படிச்சிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். யார் எந்த விஷயத்த சொல்லி கொடுத்தாலும் உடனே கற்றுக்கொள்ளக்கூடிய ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்ககிட்ட படித்ததை அடுத்தவங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கும், ஒரு தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து அதிகாரம் செலுத்துறதில் பெரியவர்கள். அதாவது யாருனாலும் சரி அதிகாரம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. கொஞ்சம் கௌரவம் எதிர்பார்ப்பாங்க. இவங்களை நீங்கள் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட நல்லா இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. பொதுவாக பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஒரு கிராமத்தில் வந்தாங்கன்னா கிராமத்தில் ஒரு பெரிய பொறுப்பு அந்த மாதிரி இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதனாலும் உடனே ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஒரு முரட்டு சுபாவம் இருக்குங்க. அந்த முரட்டு சுபாவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்கக்கிட்ட நிறைய பேர் நல்லா பழகுவாங்க அப்படின்னு கூட சொல்லாங்க. இவங்க வந்து பொதுவாக புகழ்ச்சியை விரும்ப மாட்டாங்க. யாராவது உங்களை ரொம்ப புகழ்ந்து பேசுனாங்கன்னா அதை விரும்ப மாட்டாங்க. யாருக்கிட்ட எதை பேசினா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியும், கரெக்டாக பேசி காரியத்தை சாதிப்பாங்க. உடல்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். மனதைரியம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். பொதுவாக யாருக்குள்ளேயும் சண்டைக்கு போகிறதில்ல, வர்ற சண்டையை இவங்க விட மாட்டாங்க.
இவங்ககிட்ட நீங்கள் கரெக்டாக பழகணும். நீங்கள் ஒரு நண்பராக இருந்தால் கூட விருச்சிக ராசி கரெக்டாக பழகணும். அப்படின்லாம் உங்களை வந்து அப்படி ஒரு கொட்டி விட்ருவாங்க, தேல் கொட்டுற மாதிரி. எந்த ஒரு சூழ்நிலையும் இவங்களுக்கு வேண்டாதவங்க கூட அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடக்கூடிய ஒரே ராசி இந்த விருச்சிக ராசி. இவங்களுக்கு வந்து ஒரு தாம்பத்தியத்தில் அதிகப்படியான ஈடுபாடு இருக்கும் மற்றவங்களோட. அதே போல் இவங்களுக்கு வந்து நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. காலையில் ஒன்று நினைப்பாங்க, மதியம் ஒன்று நினைப்பாங்க, சாயந்தரம் ஒன்று நினைப்பாங்க. இவங்களே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதிகப்படியான சுய கௌரவம் எதிர்பார்க்கும் ராசி. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் இவங்களை கூப்பிட்டா தான் கண்டிப்பாக போவாங்க. ஒரு கனத்த குரலுடைய ராசி அப்படின்னு சொல்லாங்க. ஒரு கூட்டத்தில் இவங்க பேசினாங்க கணீர்னு கேட்கும், அந்தளவுக்கு ஒரு நல்ல கனத்த குரலுடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இவங்க அப்படி டெம்பராக தான் நிற்பாங்க. அப்படின்னா பிரச்சனைகள் வரும் குடும்ப வாழ்க்கையில். அதாவது திருமணத்துக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த வீடுகளில் இவங்க இருந்தாங்கன்னா இவங்களுக்கு மிகச்சிறப்பான பலன்கள். அப்போ அவங்களுக்கு வந்து வருமானம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து அந்த ஒரு சட்டவிரோதமான பணம், 2ஆம் நம்பரில் பணம் சேர்க்குறேன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் போகவே கூடாது. அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு அது வேறு ஏதாவது ஒரு வழியில் அப்படி செலவாயிரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து திருமணத்துக்கு அப்புறம் நிச்சயமாக வருமானம் அதிகமாக உண்டு அப்படின்னு கூட சொல்லலாங்க. இவங்களுக்கு வந்து லாபம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க நிறைய சொத்து சேர்த்து வைப்பாங்க. அந்த சொத்துக்களை பூரா வேறு யாராவது அனுபவிப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்க வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிறத நல்ல சந்தோஷமாக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற ஆட்கள். அதே மாதிரி கொஞ்சம் போர்க்குணம் கொண்டவங்க. ஒரு சண்டைலாம் வந்துட்டுனா விடவே மாட்டாங்க, வந்து பாரு அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. எந்த ஒரு தொழிலும் சரி, பூமி சம்பந்தமான தொழில் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நிலம் வாங்கி விற்கிறது, வீடு கட்டி விற்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி கற்பனை வளம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். நிறைய கதை எழுதுறது, கவிதை எழுதுறது எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே போல் இவங்க வந்து ஒருத்தங்கிட்ட கரெக்டாக பேசி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேண்டாதவங்க இருந்தால் கூட அவங்ககிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டு, நான் உன்னோட பிரச்சனைக்கு வர மாட்டேன், நீ என்னோட பிரச்சனைக்கு வராத அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி சால்வ் பண்ணிக்கோங்க. இந்த பிரச்சனைகளை வளர்க்க மாட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது போய் எந்த ஒரு இடத்துலையும் சரி இவங்க தான் முதல் ஆளாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு தளபதிக்குரிய குணங்கள் அதிகமாக இருக்குங்க. எந்த ஒரு இடத்துலையும் சரி அப்படி தைரியமாக நின்று போராடுறது, கூட்டு போன எல்லாத்தையும் கரெக்டாக கூட்டு வர்றது, அந்த தளபதி குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். பொதுவாக இவங்களுக்கு வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஒருத்தங்களை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பக்கமே போக மாட்டாங்க, அவங்கள்ட்ட பேசக்கூட மாட்டாங்க. பொதுவாக இவங்களுக்கு வந்து அம்மாட்ட அப்பப்போ சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது விருச்சிக ராசிக்காரருக்கு அவங்க அம்மா கிட்ட. இவங்க வந்து முருகரை வணங்க வேண்டும். முருகரை எந்த அளவுக்கு நீங்கள் வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட வாழ்க்கையே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்க எவ்வளோதான் நல்லா இருந்தாலும் இவங்ககிட்ட வந்து அந்த பேச்சு மட்டும் தேலால் கொட்டுற மாதிரி இருக்கனால நிறைய பேர் வந்து இவங்கள்ட்ட பேச மாட்டாங்க, அப்படியே ஒதுங்கி போயிடுவாங்க. இவங்க நடக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்பீரமாக நடப்பாங்க. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் சரி தெளிவாக பேசுவாங்க. இவங்களுக்கு யாரையும் பிடிக்கலன்னு வைங்களேன், அவங்கள பற்றி அதிகமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவனை நமக்கு பிடிக்கல, அவனை எதாச்சும் செய்யணும். அந்த பிடிவாத குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இவங்ககிட்டலாம் நீங்கள் 10 ரூபா கூட ஏமாற்ற முடியாது. அதே போல் இவங்கெல்லாம் அந்த டிடெக்டிவ் தொழில் சூப்பராக பார்ப்பாங்க. அந்த வேலைலாம் அவங்களுக்கு கிடச்சிதுன்னா பெரிய ஆளாக வந்துடுவாங்க. இவங்களுக்கு முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை போய் டக்குன்னு அழுதுருவாங்க. யாராவது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா உடனே அழுதுருவாங்க. மேக்ஸிமம் இந்த விருச்சிக ராசிக்காரர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஒரு வெடிகுண்டு மாதிரி தான், சைலண்ட் பாமாக தான் இருக்கும். அந்த விருச்சிக ராசிக்காரங்க கொஞ்சம் தள்ளி இருக்கிறது மற்றவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதேமாதிரி எவ்வளோ தோல்வி வந்தாலும் சரி அதுக்கப்புறம் திரும்ப அதை விடாமல் உட்கார்ந்து இருந்து அதை கண்டிப்பாக ஜெயிக்காமல் ஓய மாட்டாங்க. கடைசியில் பரவாயில்ல அந்த பையன் இப்படி வந்துடுவான்னு எல்லாருக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாயாலே இவங்களை திட்டினவங்க வாயாலே இவங்களை புகழ்ந்து பேச வச்சுருவாங்க. திருமணத்துக்கு அப்புறம் நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இவங்க வாழ்க்கை துணை கூட அவங்க திருமணத்துக்கு அப்புறமே அவங்களுக்கு ஒரு நல்ல வசதி, காரு, பைக்கு, சொந்த வீடு அதெல்லாம் அவங்க வாழ்க்கை துணை வழியில் இவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதே போல் திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். திருமணத்துக்கு முன்னால் அவங்க அம்மா அப்பா கூட இருந்தால் கூட அம்மா கூட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் இவங்களுக்கு வந்து பணம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் இவங்க கையில் பணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இவங்க பணம் இல்லாட்ட கூட அடுத்தவங்களோட பணமாவது நிச்சயமாக அவங்க கையில் இருக்க தான் செய்யும். அதே போல் இவங்களோட சொந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக இருக்கும். அது வேறு யார்கிட்டையாருந்து இவங்க வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க கட்டியிருக்க மாட்டாங்க, இன்னொருத்தவங்கள்ட்ட வந்து வாங்கியிருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு வந்து ஃபாரினில் போடுறதுக்குலாம் அவ்வளோ வாய்ப்புகள் இல்லைங்க. வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. இவங்களுக்கு வந்து போனாங்கன்னாலும் ஊர் சுற்றி பார்க்க போவாங்க. பொருளாதாரம் வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு பெரிய லெவலில் பணம் வரும், திடீர்னு கம்மியாக வரும். பொதுவாக அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் பார்த்தீங்கன்னாங்களேன் அவங்களுக்கு வந்து தெய்வ அருள் அதிகமாக இருக்குங்க. ஒரு கடவுள் நம்பிக்கை அதிகமான குழந்தைங்க தான் பிறப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலன்கள்
கிடைக்குங்க. அதாவது உங்கள் குழந்தைங்கள வச்சு உங்கள் குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் உங்கள் வீட்டில் நல்லா இருக்குது, அதை வச்சு ஒரு 4 பேர் அவங்க குழந்தைய நல்லா பேசுறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க வீடே ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லலாம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம். பொதுவாக இவங்க வந்து ஒரு பிடிவாதக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொன்னால் கூட இவங்க மனதளவில் ஒரு குழந்தையாக தாங்க இருப்பாங்க. அதே போல் அரசு வேலை, அரசாங்க வேலை இவங்களுக்கு வந்து நிச்சயமாக உண்டு. முயற்சி பண்ணால் நிச்சயமாக கிடைக்கும். இவங்களுக்கு வந்து சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நான் எப்படி சுதந்திரமாக இருக்கணும், அதே போல் என்னை சுற்றி இருப்பவர்களும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார்கள். நான் மட்டும் சந்தோஷமாக இருந்தக்கானது, என் கூட இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கணும். அந்த ஒரு நல்ல குணம் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். இவங்ககிட்ட வந்து விஞ்ஞானம், கணிதம் அது மாதிரி இன்ட்ரெஸ்ட் அதிகம். அதுவும் மேக்ஸ் அப்படின்னா சூப்பராக போடுவாங்க. மேக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். இவங்க வந்து ஒரு நல்ல காற்றோட்டமாக இருக்க வீட்டில் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இவங்களுக்கு வந்து நல்லா ஊர் சுற்றி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இயற்கை காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே 10 நிமிஷம் அதே நின்று பார்ப்பாங்க. வெளியே போகிறது வைக்கிறது இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து உடம்பு கொடுத்து பார்க்குற வேலைகளில் இன்ட்ரெஸ்ட் அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், துருன்னு வருவாங்க. ஏதாவது செய்யணும், தாங்க நான் என்ன செய்யணும், இன்னைக்கு லீவு, நான் என்ன செஞ்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து துருன்னு இருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ராஜயோகம் உள்ளவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள். இவங்க வந்து ஒரு உண்மையானவங்க. அவங்க வந்து கோவப்படுவாங்க, ஆனால் வந்து ஒரு உண்மையானவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்கள்ட்ட வந்து ஒரு ரகசியத்தெல்லாம் சொன்னாலும் அப்படியே மனசுக்குள்ளே பாதுகாத்துக்கிடுவாங்க. யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க, அதை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அந்த ஒரு நல்ல குணம் இவங்ககிட்ட நிச்சயமாக உண்டு அப்படின்னு கூட சொல்லலாம். இவங்களுக்கு வந்து ஒரு போரை விரும்பக்கூடியவர்கள், சண்டையை விரும்பக்கூடியவர்கள். அதாவது இப்போ இவங்ககிட்ட இன்னொருத்தவங்க சண்டைக்கு வராத வரைக்கும் ஓகே, யாராவது இவங்களை லைட்டாக அப்படி ஒரு சீண்டி பார்த்தாங்கன்னா டக்குன்னு அப்படி கோவப்பட்டு இவங்களே சண்டைக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு லேட் மேரேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அதாவது 25 வயதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல் பெண்ணாக இருந்தாலும் 25க்கு மேலே திருமணம் ஆகிறதுக்கு தாங்க உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த விருச்சக ராசி பார்த்திங்கன்னா முருகனை வணங்கணும். அப்போ என்ன பண்ணணும், வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க, பழனிக்கு போயிட்டு வாங்க. நீங்கள் மற்ற முருகன் கோயிலுக்கு போக முடியாதும் பரவாயில்ல, திருச்செந்தூர் பழனிக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து இவங்க வந்து நேருக்கு நேராக பேசுகிறவங்க, எதையுமே மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. அதே மாதிரி எந்த ஒரு தடங்கள் வந்தாலும் சரி, எந்த தடைகள் வந்தாலும் சரி, ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், அதை ஓயவே மாட்டாங்க, செஞ்சு முடிச்ச பிறகு தான் ஓய்வாங்க. இவங்க சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு கம்பீரமாக இருப்பாங்க. எலும்புகள் கூட லைட்டாக வெளியே தெரியும். இவங்க நெஞ்சு எலும்பு, அந்த மாதிரி கழுத்து எலும்பு அதெல்லாம் வெளியே தர்றதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் மூஞ்செல்லாம் கொஞ்சம் உருண்டையாக தாங்க இருக்கும். ஒரு மீடியமான ஹைட்டு, பார்க்குறதுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப துணிச்சலாக இருக்குவாங்க. எந்த ஒரு இடத்துலையும் சரி, எவ்வளோ சவால்கள் இருந்தாலும் சரி, அதை ஜெயிக்கிறது தான் இவங்க கிங் அப்படின்னு கூட சொல்லாங்க. இவங்க வந்து அதிகமாக பேச மாட்டாங்க. பேசுனாங்கன்னா எல்லோரும் சரின்னு கேட்பாங்க. அதே மாதிரி சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அன்பாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் அதிகாரமாக நீ இருந்துட்டு தான் போகணும் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு பாசமானவர் அப்படின்னு கூட சொல்லலாங்க. எப்போவுமே ரிஸ்க் எடுப்பாருன்னு சொல்லலாம். எந்த ஒரு வேலைக்கும் சரி ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி அப்படிங்கிற கேட்டகரி தான் இந்த விருச்சக ராசிக்காரங்க. எந்த ஒரு சூழ்நிலைக்கும் சரி, எந்த ஒரு வேலைக்கும் சரி தைரியமாக முடிவெடுப்பார். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போனார்னா நீட்டாக இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் கூட கூப்பிட்டு போகிறாரு ஒரு வாழ்க்கை துணைன்னா நீட்டாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும். அப்படி ஜம்முன்னு நடப்பார். அவர் பார்க்குறக்கே அப்படி ரொம்ப சிறப்பாக பண்ணுவார். அதே போல் குழந்தைகளை வளர்க்குறது வந்து ரொம்ப கவனமாக வளர்ப்பார். ஏன்னா இவங்க வந்து ரொம்ப கோவக்காரங்களாக இருப்பாங்க. குழந்தைங்களும் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களும் ரொம்ப கவனமாக வளர்ப்பார். இவங்களுக்கும் விரதம்லாம் இருப்பாருங்க. அவங்க குழந்தைங்களும் இருப்பாங்க, இவங்களும் இருப்பாங்க, இவங்க வாழ்க்கை துணையும் இருப்பாங்க. இது ஆரம்பித்து வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை துணை தான். அதேமாதிரி இவங்க வந்து யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது, யாரிடமும் கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். இந்த விருச்சக ராசிக்காரங்க மட்டும் நீங்கள் கடனே வாங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காமல் நீங்கள் வந்து உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ண பாருங்கள். அது உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். அதனால் வேண்டாம் அப்படின்னு கூட சொல்கிறேன். இந்த விருச்சக ராசி இதோட உருவம் தேல். தேல் எப்போவுமே யாருக்குமே தெரியாத ஒரு இருட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதே போல் இவங்களும் எங்கேயாவது பதுங்கியிருக்க மாதிரி தான் இருப்பாங்க. இருக்கிற இடத்துல இருக்கிறதே தெரியாது. அதே போல் தேல்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஒளிஞ்சிருந்து தாக்கும். அதே போல் இவங்க வந்து அப்படியே முடிஞ்ச வரைக்கும் அமைதியாக ஒதுங்கி போதும் பார்ப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும். ஆனால் முடியவே முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரும்போது நிச்சயமாக அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக மாறிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த விருச்சக ராசியில் பிறந்தவங்க வந்து நீங்கள் வந்து முருகனை வணங்குங்கள். செவ்வாய்க்கிழமை அசைவம் சேர்ப்பதை தவிர்த்து